அதெல்லாம் வீரப்பனால் கொடுக்கப்பட்டதான், அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது இல்லை. ஏன்னா வீரப்பனை நேருக்கு நேராக நின்று இவங்க யாரும் சந்திக்கவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை. அந்த அளவுக்கான வீரமோ நேர்மையோ தமிழ்நாட்டில் இருந்த எந்த காவல்துறை அதிகாரிக்கும் இல்லை. ஒரே ஒரு ஆள் இருந்தான், அந்த ஆள் தான் கோபாலகிருஷ்ணன். அந்த ஆள் வீரப்பன் என்ன சமூகமோ அதே சமூகம். அவன் ஒருத்தந்தான் வீரப்பனை காட்டுக்குள்ள நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு நெத்தியில லைட்டு கட்டிட்டு அலைஞ்சவன், கையில் கன் எடுத்துக்கிட்டு, வாடா நானும் படையாச்சு நீயும் படையாச்சு வாடா வீரப்பான்னு நடுராத்தில் போய் கத்திருக்கான். ஒரு புதர் பக்கத்தில் மறைஞ்சிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிருக்கான் வீரப்பன். அடிச்சிருந்தா அன்னைக்கே காலி. அதுக்கப்புறம் தானே பின்னாடி அந்த கர்நாடக பகுதியில் குண்டு வச்சு 21 பேர் செத்து, அதில் ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டவர் தான் கோபாலகிருஷ்ணன். விஜய் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் ஜெயலலிதா எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நேருக்கு நேராக நின்று வீரப்பனை நான் பிடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், கொண்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியத்தோடு இருந்து அது அந்த தாடை அதெல்லாம் போய் கூட அவர் கடைசியில் சேலத்தில் ஐயா இருந்தார். நான் நேராக போய் பார்த்தேன்.